பரிசுத்த பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய வார்த்தையின் மன்னாவினால் எங்களை போஷி மறைவான மன்னாவில் வெளிப்படுத்தும். அப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்கிறோம். எல்லா ஆதார வல்லமைகளும் கடந்து எரித்து பாதாளத்தில் தந்து கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுக்கு மறைக்கின்றோம். இயேசுவின் பெயரிட்டு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால இந்த நாளில் கூட சகரியா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை நான் படிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசுகிற வார்த்தை, இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. இது யாரை குறித்து, எதை குறித்து ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் என்றால், இந்த வசனத்தை நான் முழுமையாக படிக்கிறேன். கர்த்தர் எதை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எறிந்துவிட்டேன். முந்தின வசனத்தை படிக்கிறேன். சகரியா 11:12. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தில் உள்ள வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் சகரியா மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையை நான் படிக்கும் போது நான் யோசிச்சேன், நம்ம எல்லாரும் யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரு அப்படி படிச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, இதுக்கு முன்கூட்டியே அதை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுவே நான் அவர்களால மதிக்கப்பட்ட மதிப்பு. என்ன? வெறும் 30 காசு, 30 வெள்ளிக்காசு. அண்ட சராசரங்களையும் ஆளுகிறேன் என் பெருமான் பரிசுத்த தேவன் அவருக்கென்றே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை துதிப்பதற்காகவே நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த உலகத்துல நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொன்னா, எதுக்காக அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறீங்க? நாளைக்கு என்ன கவனிக்கணும், என் பிள்ளை என்ன கவனிப்பாங்க. உங்க பிள்ளை கவனிக்கலன்னா என்ன வலிக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் படிக்கும் போது அத்தனை வேதனையா இருந்தது எனக்கு. இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான வெள்ளிக்காசு. யூதாஸ் காரியம் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். இது முன் அறிவிக்கப்பட்டது. இது நிறைவேறுகிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல படிக்கலாம். மத்தேயு 26:15. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றால், அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இதே 27:4 வசனத்துல பாருங்க. இப்போ யூதாஸ் காரியோத் ஏசப்பா மரண ஆக்னிக்குள்ளாக தீர்க்கப்பட்டாருன்னு சொல்லி அதை பார்க்கும் பொழுது யூதாஸ் காரியோத் இப்ப கஷ்டப்படுறாரு. 27 மத்தேயு 27:4 பார்த்தீங்கன்னா, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம யூதாஸ் காரியத்தை குறித்து பார்க்க போறது கிடையாது. இன்னைக்கு நம்மை குறித்து தான் நிதானிக்க போறோம். இன்னைக்கு கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். இது பேசக்கூட எனக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம இயேசுவை காட்டி கொடுக்கிறோமா, இல்ல மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா, இல்ல துதிக்கிறோமா, இல்ல தூஷித்துக் கொண்டிருக்கிறோம்? உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை இயேசுவை தூஷிக்கிற அளவு இருக்கிறதா, அல்லது மகிமைப்படுத்துகிற அளவுக்கு இருக்கா?
பாவத்தை தான் சிலுவையில் மேல சுமந்தார். வெளிப்படுத்தின 1:6 சொல்லியிருக்கு, நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கும்படியே தம்மையே சிலுவையில ஒப்பு கொடுத்தார். என் பாவம் தான் சிலுவையில இயேசு கிறிஸ்துவை அறைந்தது. ஆனா எனக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு மட்டும் கொஞ்சம் நிதானிக்கணும். பாருங்க, மறுதளிச்ச பேதுருக்கு கர்த்தர் மன்னிப்பு கொடுத்தார். ஒரே வேளையில 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. யாரும் மறுதளிக்கலன்னு சொல்லவே முடியாது. ஆனா ஒண்ணு, காட்டி கொடுக்க கூடாது. காட்டி கொடுத்தவனுக்கு மனம் திரும்புதல் இல்லை, ரட்சிப்பு இல்லை, நாற்று கொண்டு செத்தான். ஓடி வந்து கேட்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், அதனால பாவம் செஞ்சுட்டேன். பிசாசு திருப்பி என்ன சொல்ல தெரியுமா? அது ஒன்பாடு. பிரியமானவர்களே, ஏன் இந்த காட்டி கொடுக்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சொன்னா, கர்த்தருடைய நாமத்தினால ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. மத்தேயு எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அவருடைய சீஷர்கள் ஏசப்பா இடத்துல கேட்கும் பொழுது, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்ப பாருங்க, 4வது வசனத்துல சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ஆதியில ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டதுனால தான் மரண ஆக்கினை நமக்கு கொடுக்கப்பட்டது, மரண தண்டனை நமக்கு விதிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் உங்களை ஏமாற்றிக்கொள்ள அலோ பண்ணாதீங்க. உங்களை வஞ்சியாதபடிக்கு be careful, எச்சரிக்கையா இருங்க. அப்ப தொடர்ந்து அதை படிச்சுட்டே வந்தோம். கரெக்டா தெரியும். 7வது வசனம் பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கொள்ளை நோய் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்க, டிவி நியூஸ்ல படிக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, இனி பிணங்களை எரிக்க தெருவில் கூட எரிக்கிற அளவுக்கு வரும். பிணை எரிக்க இடம் கிடையாது. அசாம்ல பூமி அதிர்ச்சின்னு சொல்லி நேற்றுக்கு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னது, அண்டர்லைன் பண்ணி சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, 10வது வசனத்துல ஆவியானவர் சொல்றாரு, அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து அவிசுவாசம் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். நீங்க ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கல, ஆண்டவரை காட்டி கொடுக்கணும். ஆண்டவரை காட்டி கொடுக்கணும். பிரியமானவர்களே, 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டாரு நினைக்கிறேன். அந்த 30 வெள்ளிக்காசுல என்னத்தை பெருசா வாங்கியாச்சு? ஒரு குயவனுடைய நிலம், அதுல அந்நியரை புதைக்கும்படியாய் அது இரத்த நிலம். அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்களும் நானும் சின்ன சின்ன விஷயத்துக்காக இயேசுவை விட்டு கொடுத்துருக்கோம். சின்ன விஷயம் தான். ஒருத்தர்கிட்ட பகை இருக்குன்னு வச்சுக்கோங்க, மூச்சை திருப்பிட்டு பிரைஸ் லார்ட் கூட உங்களால பண்ண முடியாது. நீங்க காட்டி கொடுக்குறீங்க, நீங்க வித்து போடுறீங்க இயேசுவை. இன்னைக்கு ஏன் நம்மளால கர்த்தரை போல சிலுவையை சுமக்க முடியல? ஏன் அந்த பலம் நமக்கு இல்லை? ஏன் நம்ம வெறும் 30 வெள்ளிக்காசு போல இயேசுவை காட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம்? இன்னைக்கு கடைசி நாட்கள் இருக்கு. காட்டி கொடுக்கிற காரியங்கள் கடைசி நாட்களில் ஏற்படக்கூடிய காரியங்கள். பாருங்க, இது காட்டி கொடுக்கிறவங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33வது வசனம். 23வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட காலத்தில் கையெடுக்கிறவனே என்னை காட்டி கொடுப்பார். யார் காட்டி கொடுப்பாங்களா? கிறிஸ்டியன்ஸ் தான் காட்டி கொடுப்பாங்க. ஆண்டோடு கூட திரு விருந்துல பங்கெடுக்கிற யூதாஸ் தான் ஆண்டவரை காட்டி கொடுப்பான். என்னோட தாளத்துல கையெடுக்கிறவனை என்னை காட்டி கொடுப்பான். ஆண்டுடைய சொந்த ஜனங்களா இருக்கிற நாம தான் ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டு இருக்கோம்.
5 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீதி நிமித்தம் அவர் நம்மளை ரட்சிக்கிறார். இறக்க நம்மளே ரட்சித்திருக்கு. மீண்டுமாய் ஆண்டவர் சொல்றார், இந்த காட்டி கொடுக்கிறவங்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்றார். மத்தேயு 26:24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்க போகிறாரோ அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனுக்கு ஐயோ. தயவு செய்து நீங்கள் நானும் ஆண்டவர் கடைசி நாட்களில் காட்டி கொடுக்கிறவர்கள் தான் இருக்கவே கூடாது. ஒரு வருகை மிக சமீபம். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை நம்மளால மகிமைப்படுத்த முடியும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நம்ம துதிக்க முடியும், திறப்புல நிற்க முடியும். பிரியமானவர்களை, சுயத்தை வெறுக்கணும். ஏன்னா நான் வெறுக்கணும், அந்த பலனை இயேசு தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு உங்களோட கூட நான் பேசுறேன்னா என்ன, நான் வெறுக்க இயேசு தான் எனக்கு அந்த பலனை கொடுக்கணும். அப்பதான் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். இல்லைன்னா நான் என்னையே தான் மகிமைப்படுத்திட்டு இருக்க முடியும். பாருங்க, இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்காக அப்பாவை நம்ம காட்டி கொடுக்குறோம். ஆனா பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 3:7 சொல்றாரு, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இன்னைக்கு எதை நம்ம ஆண்டுக்காக நஷ்டம் விட்டு கொடுத்துருக்கோம்? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசுக்காக எதையாச்சும் நீங்க நஷ்டம் விட்டுருக்கீங்களா? பிலிப்பியர் 3:11 பாருங்க, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக இருந்தது. ஒரு சின்ன விஷயத்த கூட ஏசப்பாக்காக கோபத்தை விட்டு கொடுக்க முடியல, பகையை விட்டு கொடுக்க முடியல. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை, இதெல்லாம் பிசாசுன்னு சொல்லணும். ஆனா இதை தூக்கி நம்ம சொந்தமா வச்சுட்டு இருக்கோம். இயேசுவை காட்டி கொடுக்கணும். கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. வேற எது மூலியமா பிசாசு நம்மளை ஏமாற்றவே முடியாது. அவனுக்கு தெரிஞ்ச 3 காரியம் இது ஒண்ணுதான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கும் எத்தனையோ பேரால கண்களின் இச்சையில வெளிப்படவே முடியாது. ஜீவனத்துக்கு மேல ஒரு பெருமை. ஆண்டவர் எதை விட்டு கொடுத்தாரு தெரியுமா? தன்னை தேவன் என்பதை அவர் விட்டு கொடுத்தார். மாம்சத்துல வெளிப்படும் பொழுது ஒருபோதும் தன்னை தேவன் என்று அவர் உயர்த்தவே இல்லை. யோவான் 13ஆம் அதிகாரத்துல நீங்க 4 தொடங்கி 5 படிக்கிறீர்களானா, அவர் தன்னுடைய கச்சையை இடுப்புல கட்டிட்டு சீஷர்களுக்கு கால்களை கழுவினதை பார்க்கணும். அந்த தாழ்வு உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு இருக்குன்னு நான் சொல்லல, கர்த்தர் அதை கொடுக்கணும். பாருங்க, பிலிப்பியர் 2 எடுத்துக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணம் வரையிலும், அதாவது சிலுவையின் மரணம் வரையிலும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த மன தாழ்வுகள் சும்மா வாயளவு வேண்டவே வேண்டாம். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அவருடைய குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்தணும். யூதாசம் போல சின்ன விஷயத்துக்கு காட்டி கொடுத்துடாதீங்க. நாற்று கொண்டு செத்தான் யூதாசம். பாருங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இத்தனையோ கர்த்தர் சொல்லிட்டு ஒரு காரியத்தை காட்டி கொடுத்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சபையில என்ன போதனை நடந்துகிட்டு இருக்கு. கடைசி காலத்துல இருக்கிறோம். யூதாஸ் எது மூலியமா கீழே விழுந்து போனா? பொருளாசை. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ்லாம் நல்லா இல்லை, கிறிஸ்டியன்ஸ்லாம் சரியில்லை. கிறிஸ்டியன்ஸ் சரியில்லாததுக்கு காரணம் யாரு? ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருந்தா ஒரு 3 பேர் நல்லா படிக்கலன்னா ஓகே, 10 பிள்ளைகள் நல்லா படிக்கலன்னா காரணம் யாரு? பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் இருக்கிற நாம் நிதானிக்கலாம் நம்மை நாமே. மத்தேயு 23:17 பார்த்தீங்கன்னா, மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ
பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயம். இன்னைக்கு சபையில எது டீச்சிங்ஸா போயிட்டு இருக்கு? பொருள். இதுதான் ஆசீர்வாதம் இல்லை. அவைகளை பரிசுத்தமாக்குற தேவாலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்குள்ளே உள்ளாவி நான் தேவனா இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மீண்டுமாய் பாருங்க, மதிகேடரை, மத்தேயு 23:19, மதிகேடரை, குருடரை, எது முக்கியம்? காணிக்கையோ? காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடம். இன்னைக்கு பலிபீடத்தை குறித்தோ தேவாலயத்தை குறித்தோ சபைகளில் போதிக்கப்படாமல் பொன்னை குறித்தும் காணிக்கை குறித்தும் போதிக்கிறபடினாலே சபை அசுத்தமாகிறது. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மதிகேடரை, குருடரை என்று சொல்லி. இவர்களை வழி நடத்துகிறவர்கள் போலவே வழி நடத்தப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். கடைசி நாளில் நாம் எச்சரிப்போடு கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில எவ்வளவு மேன்மையா இருக்கிறார், நான் ஆண்டவரை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், அல்லது அற்பமான காரியத்துக்கு யூதாஸை போல நான் அப்பாவை விட்டு கொடுத்துட்டேன். பாருங்க, யூதாஸ் அப்போஸ்தல பட்டத்திலிருந்து நீக்கப்பட்டான். அவனுக்கு பதிலாக மத்திய தேர்ந்தெடுக்கப்பட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ரத்தம் சிந்தி கொடுத்து ராஜாக்களும் ஆசாரியரும் ஆகினு சொல்லி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:6 சொன்ன அந்த மேன்மையுள்ள ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்ற பொறுப்பை விட்டுக் கொடுக்க போறீங்களா? ஒரு சின்ன காரியத்துக்காக. அது மாத்திரமல்ல, கடைசியா படித்து கூட முடிக்கலாம். மத்தேயு 25 பாருங்க. மத்தேயு 25 இது கடைசி நாட்கள்ன்றதுனால ஆண்டவர் சொல்றாரு 31 அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்ப என்ன செய்வார் அப்படின்னா 32 அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, யார் பிரிக்க போறாங்களா? அன்றாக இயேசு கிறிஸ்து பிரிப்பார். வெள்ளாடா இல்லை செம்மறியாடான்னு சொல்லி செம்மறியாடுடைய குணாதிசயங்களை பாருங்க. செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை திருத்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். அப்ப இந்த நீதிமான்கள் சொல்லுவாங்க, எப்போ இப்படியெல்லாம் நான் இருந்தேன் அப்பா அப்படின்னு சொல்லும் போது 40 கர்த்தர் சொல்றார், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரியமானவர்களே என்பார். ஆகவே இன்னைக்கு எப்போ பசியா இருந்தோம், எப்போ தாகமா இருந்தோம், இந்த சிறியர்கள் யாருக்கு நம்ம எதை செய்யறோமோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பேங்க் பேலன்ஸ் 4 ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் யாரானா இருக்கட்டும், 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷன் வரைக்கும் சேர்த்து வைக்கிறீங்களா? பூச்சம் மட்டும்தான் அரைக்கும். எடுத்து தரித்திரருக்கு கொடுக்கிறோம் இல்லை, சிறியவராகிய மற்றவங்களுக்கு இதை கொடுக்கணும்னு ஹெல்பிங் டெண்டன்சியும் நமக்கு கிடையாது. நமக்கு கிடையவே கிடையாது. இந்த வார்த்தைகளெல்லாம் வெறுமனே நம்ம படிக்கணும், அவ்வளோதான். ஆனால் இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை கர்த்தர் அப்படி சொல்லலை. அவங்களுக்கு சொல்றாரு, கடைசி வசனத்துல சொல்றாரு பாருங்க, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்னியை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். பிரியமானவர்கள், இதனால யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மேல தாகமா இருக்கலாம், அபிஷேகத்துல தாகமா இருக்கலாம், ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம இருக்கலாம், பாவத்தின் நிர்வாணத்தோடு கூட இருக்கலாம், இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறோமா? கிடையாது. பொருளாதார தேவனை கனப்படுத்தணும். இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவித்தும் தேவனை நம்ம கனப்படுத்தணும். நித்திய ஆக்கணிக்கு நம்ம பங்குள்ளவர்களாக போகணும், இல்லை நித்திய ஜீவனை நம்ம கிடையாது.
யூதாசை போல இன்னைக்கும் ஜென்ம சுவாபங்களை வெளிப்படுத்தி தேவனை காட்டி கொடுத்துட்டு இருக்கிற போறோம். இந்த தேவனை மகிமைப்படுத்த போறோமா? இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்களை துதிய சொல்லி வருவாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தை மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை மாற்றி கொண்டு வச்சிருக்கிறோம். இந்த நாளில் எச்சரிப்பின் செய்தியை நம்ம எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் கடைசி நாட்களின் அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை காட்டி கொடுக்காதபடி அவரை மகிமைப்படுத்தும், அவரை நடப்படுத்தும். ஜெபிக்கலாங்களா? பரிசுத்த பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கிருபையுள்ளவரே, கர்த்தர் கொடுத்த இந்த ஜீவாபத்துக்காக நான் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவரை காட்டி கொடுக்கிறவர்களாய் காணப்படாதபடி சபாவை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் திறப்பில் நிற்கிற உண்டி பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் மட்டும் எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி. இயேசுவின் பேரில் நாமத்தை ஜெபிக்கிறோம்.